அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் இல்லத்து எழுத்து இடம்பெறக்கூடிய மூணெழுத்து சொற்களை அஃஅல என்று மாற்றும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதை பார்த்து வருகிறோம். அஃஅலவை பார்த்துட்டோம், அதனுடைய மஜ்ஹூல் உஃபியில அதை பார்த்துட்டோம், யுஃபியிலு வருங்காலம் பார்த்துட்டோம், யுஃபு அலு அதையும் பார்த்துட்டோம். அது மாதிரி படற்கை ஏவல் வினை லி யுஃபியில் அதை பார்த்துட்டோம். முன்னிலை ஏவல் வினை அஃபியில் அதை வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த அஃஅல என்பதற்கு விலக்கல் வினை எடுக்க வேண்டியிருக்கு. விலக்கல் வினை எடுக்கிறதுல ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் எந்த இடத்தில் 2 சுக்கூன் வருமோ அந்த சட்டம் வர்ற இடத்துல மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஏஏ போய்க்கிடணும், ஏஏ வாவை போய்க்கிடணும். மற்ற இடங்களில் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது, அசல் படி வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணமாக இப்போ 4 எழுத்துக்கு எடுத்துக்கிறோங்க. அக்குவாம யுக்குயுமு, யுக்குயுமுல அதை யுக்குயுமை எப்படி சொல்லணும், யுக்குயுமுன்னு சொல்லக்கூடாது, யுக்குயுமுன்னு சொல்லணும். யுக்குவிமுன்னு இருக்கும், அந்த வாவுடைய கரக்கத்தை கடைசியில் கொடுத்துட்டு யுக்குயுமு என்று சொல்லுவோம். யுக்கியும் அக்கமண்ட நிலையை நாட்டினால் யுக்கியமுண்ட நிலையை நாட்டுவான்னு அர்த்தம். யுக்கியமும் விளக்கலுக்கு என்ன செய்யணும், சட்டம் லாவை சேர்க்கணும். லாவை சேர்த்துட்டு கடைசிக்கு சுக்கூன் செய்யணும். மேலே உள்ளது வருங்காலம், கீழே உள்ளதெல்லாம் விளக்கல். இந்த எல்லாத்துலேயுமே மேலே ஒன்று கொடுத்துருக்கு, கீழே ஒன்று கொடுத்துருக்கா. மேலே உள்ள லைனில் உள்ளது வருங்கால வினை. அதை விளக்கல் ஆக்கும்போது எப்படி மாறுதுங்கிறது 2வது லைனில் வரும். அப்போ யுக்கியமு என்பதை எப்படி செய்யணும், லாவை சேர்க்கணும். லாவை சேர்த்தா கடைசிக்கு சுக்கூன் செய்யணும். எப்படி வரும், லா யுக்கீம் என்று வரும். எப்படி வரும், லா யுக்கீம். லாவை சேர்த்திங்கன்னா எப்படி வரும்னா, இப்போ லாவை சேர்க்கணும்னு வைங்க. லாவை சேர்த்தா என்ன சட்டம், கடைசி எழுத்துக்கு சுக்கூன் செஞ்சிடணும். இப்போ விளக்கலுக்கு லா யுக்கீம் 2 சுக்கூன் வருதா. இப்போ என்ன செய்யணும், ஏயை போக்கிடணும், ஏயை நீக்கிடணும், லா யுகிம். அப்போ அக்குவம என்பதற்கு விளக்கல் வினை எடுக்க சொன்னாங்கன்னு சொன்னால் யுகீமு என்று எடுத்துக்கொண்டு லா யுகீம் என்று சொல்லாமல் லா யுகிம் என்று சொல்லணும். அதுக்கப்புறம் இருமை இருக்கிறது. இருமையில் சுக்கூன் பண்ணுற வேலை கிடையாது. அதில் என்ன வேலை இருக்குது, நூனை நீக்கிற வேலை தான் இருக்குது. அப்போ யுகிமானிங்கிற வருங்காலத்தில் லாவை சேர்த்திங்கன்னா லா யுகிமா, லா யுகிம், லா யுகிமா. யுகிமூனன்னு இருக்குது வருங்காலம், அதில் லாவை சேர்த்து நூனை தூக்கிடணும், லா யுகிமூ. அப்போ விளக்கல் வினை எப்படி வரும்னு கேட்டால் லா யுகிம், லா யுகிமா, லா யுகிமூ. அதுக்கப்புறம் லா துக்கிமுன்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன செய்யுது, 2 சுக்குன்னு வரும். லா துக்கீம், லா வந்ததுனால கடைசிக்கு சுக்குன் செய்வோம்ல, அப்படி செய்கிறதுனால லா துக்கீம் என்று 2 சுக்குன் வந்துடுது. இப்போ ஏயை எடுத்துவிட்டு கீழே உள்ளபடி சொல்லணும். கீழே இல்லை, லா துக்கிம் என்று சொல்லணும். துக்கிமானின்னு இருக்குது, லா துக்கிமா. அப்புறம் யுக்கிம்னு இருக்குது, லா யுக்கிம்ன. அதில் உள்ள நூனு போகாது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லா யுக்கிம்ன. அதுக்கப்புறம் லா துக்கீமுன்னு இருக்குது, லா துக்கீம் என்று இருக்கிறது, 2 சுக்கூனு, லா துக்கீம். அப்போ இந்த ஒருமையில் மட்டும் 2 சுக்கூன் வரும் பொழுது ஏ போயிடும். பெண்பால் பன்மையிலையும் வராது. பாக்கி எல்லா இடத்துலையுமே அந்த ஏயோட இருக்கும். அப்போ எப்படி செய்யணும், லா யுகிம், லா யுகிமா. கீழே உள்ள லைனையாக சர்ஃப் செய்யுங்க. லா யுகிம், லா யுகிமா, லா யுகிமு. லா துக்கிம், லா துக்கிமா, லா யுகிம்ன. அப்புறம் லா துக்கிம், லா துக்கிமா, லா துக்கிமு. லா துக்கிமி, லா துக்கிமா, லா துக்கிம்ன. இது விளக்கல் வினை. அப்போ விளக்கல் வினை எடுப்பதற்கு என்ன பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அதில் ஒரு லாவை சேர்க்க வேண்டியது, கடைசிக்கு சுக்கூன் பண்ண வேண்டியது. சுக்கூன் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் 2 சுக்கூன் வர்ற இடம் இருக்குதோ அதில் ஏயை நீக்கிருங்க. 2 சுக்கூன் எங்கெல்லாம் வரும், அந்த ஒருமையில் பூரா வரும். ஒருமையில் என்ன செய்யும், 2 சுக்கூன் வரும். அப்போ அதில் ஏயை போய்க்கிற வேண்டியது. பெண்பால் பன்மையில் வரும், அதை போய்க்கிற வேண்டியது. மீதி உள்ளதுலாம் அந்த ஏ இருக்கும். எங்கே இருக்குது பாருங்கள், லா யுக்கி, துக்கி யுக்கி மாநில ஏ போயிருக்கா,
யுகீமான்னு இந்த ஏ வந்து லா யுகீமாவிலும் இருக்குது. அப்போ இங்கே வந்து இங்கே வந்து ஏ இல்லை. இதில் ஒருமையில் யுகீமு என்ற அந்த ஏ வந்து ஒருமையாக சொல்லும்போது லா யுகீம் என்று சொல்லாமல் லா யுகிம் என்று நம்ம சொல்கிற காரணத்தினால ஏ போயிடுது. எதனால் போகுது? எல்லாத்துக்கும் ஒரே காரணம், 2 சுக்குன் தான். சரியா? அப்போ இந்த விலக்கல் வினையும் பார்த்துட்டோம். விலக்கல் வினைக்கு அப்புறம் என்ன செய்யணும்? இஸ்முல் ஃபாயில் பார்க்கணும். அதாவது சென்ற கால வினை பார்த்துட்டோம். அஃபாலவில் அதாவது இல்லத்து எழுத்தை வந்து நடுவில் இருக்கும் பொழுது அதை அஃபாலண்டு மாற்றினா என்னென்னலாம் வரும், அதை உஃபுயிலண்டு மாற்றினா என்னென்னலாம் வரும், அதை வந்து வருங்காலத்தில் யுஃபுயிலுண்டு மாற்றினா எப்படி வரும், யுஃபு அலுண்டு மாற்றினா எப்படி வரும், லி யுஃபுயில் என்று படற்கை ஏவல் எப்படி வரும், அஃபுயிலுங்கிற முன்னிலை ஏவல் எப்படி வரும், லா யுஃபுயலுங்கிற விலக்கல் வினை எப்படி வரும் என்ற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க வேண்டியிருக்கிறதுன்னு கேட்டால், வினை சொல்லிலிருந்து உருவாகிற பெயர் சொல் இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கணும். அஃபாலவுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன? இஸ்முல் ஃபாயிலுங்கிற ஒரு பெயர் சொல். அது எப்படி வரும்? ஃபாலன் இருந்தால் ஃபாயிலுன்னு வரும். அஃபால என்றால் அதுக்கு எப்படி வரும்? முஃபுயிலுன்னு வரும். அஸ்லம முஸ்லிமுன் முஃபுயிலுங்கிற வடிவம் இருக்கணும். அஃபாலன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதனுடைய இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும்? முஃபுயிலுன், முஃமினுன், முஃபுசிதுன், முஸ்லிஹுன், முக்குரிமுன், முன்சிஃபுன், இப்படி என்ன செய்யும்? எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வரும். அப்போ அஃபால என்பதற்கு இஸ்முல் ஃபாயில் சொல்வதாக இருந்தால் முஃபுயிலுன் என்று சொல்லணும். இது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போ இல்லத்து இருக்கும்போது எப்படி சொல்வது? அது பொதுவாக தெரிஞ்ச விஷயம். அது இப்போ நம்ம எதுக்கு அதை பேசுகிறோம் என்று கேட்டால், கவலன்னு இருக்கிறது, கவலை அல்ல கவம என்று இருக்கிறது. கவம என்று இருந்தால் அதுக்கு இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும்? அசல் படி சொன்னால் இப்படி வரும் பாருங்கள். அக்குவமன் இருக்கா, அக்குவம வந்து அஃபால. இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும்? முக்குவிமுன். எப்படி வருது? முஸ்லிமுன் மாதிரி இருக்கா, முக்குவிமுன். முக்குவிமுன் பண்ணி நம்ம எடுத்துட வேண்டியது முறைப்படி. எடுத்துவிட்டு நம்ம கவனிக்கணும், இங்கே இல்லத்து ஏதாவது இல்லத்து சட்டம் இருக்குதான்னு கவனிக்கணும். இருக்குதா இல்லையா? இருக்குது. என்ன இருக்குது? இல்லத்துக்கு ஹரக்கத்து இருக்குது, வாவுக்கு ஹரக்கத்து இருக்கிறது. இல்லத்து இல்லாத எழுத்துக்கு முந்தின எழுத்துக்கு சுக்கூன் இருக்கிறது. இப்படி இருந்தாலே நம்ம என்ன சட்டம் படிச்சிருக்கிறோம்? இந்த ஹரக்கத்தை அங்கதிக்கு கொடுக்கணும். வாவில் உள்ள கசரை காஃபுக்கு கொடுக்கணும். கசரை கொடுத்தால் கசருக்கு ஏற்ற எழுத்தாக ஏ, இந்த பாவை ஏயை மாற்றி போடணும். அப்போ முக்குவிமுன் என்பது எப்படி மாறும்னு கேட்டால் முக்குயிமுன். அக்குவம அதுலேருந்து இஸ்முல் ஃபாயில் முக்குவிமுன் அசலு. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. முக்குயிமுன் ஒன்றை மாற்றிட்டோம்னு சொன்னால் அதே மாதிரி அஜ்வப, முஜிவிபுன், முஜிபுன். அஜ்வப என்றது அஃபாலன்னு ஆக்கிட்டீங்கன்னா அதுக்கு இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும்? முஜ்விபுன். முஜ்விபுன் சொல்லலாமாண்டா சொல்லக்கூடாது. ஏன்? வாவுடைய ஹரக்கத்தை ஜி முகத்தி கொடுத்துவிட்டு வாவை ஏயா மாற்றி முஜீபுன். அன்வர, முன்வீருன், முனீருன். அன்வர என்று சொன்னால் அதுக்கு இஸ்முல் ஃபாயில் முன்வீருன். முன்வீருன் என்று சொல்லாமல் என்ன செய்யணும்? முனீருன். அந்த முன்வி அந்த வாவில் உள்ள கசரை கொண்டை நூனில் கொண்டை கொடுத்துவிட்டு வாவை ஏயா மாற்றிக்கிட்டு முன்வீருன் முனீருன். இதே மாதிரி என்ன செய்யணும்? அது மாதிரி செஞ்சுக்கிற வேண்டியது. சரியா? அப்படி செஞ்ச பிறகு சர்ஃப் எப்படி செய்கிறது? நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி தான். முஸ்லிமுன் இருக்குல்ல, முஸ்லிமுன் அது ஒருமை. முஸ்லிமானி 2 முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமூன முஸ்லிமான பல ஆண்கள், முஸ்லிமத்துன் முஸ்லிமான ஒரு பெண், முஸ்லிமத்தானி முஸ்லிமான 2 பெண்கள், முஸ்லிமாத்துன் முஸ்லிமான இதை படிச்சிருக்கேன் ஏற்கனவே இஸ்முல் ஃபாயில் படிச்சிருக்கோம்ல, அதே ஸ்டைலில் இதை சொல்ல வேண்டியதுதான். முக்கியமுன் என்று எடுத்துக்கொண்டு முக்கியமுன், முக்கியமானி, முக்கியமூன, முக்கியமத்துன், முக்கியமத்தானி, முக்கியமாத்துன். அப்போ இஸ்முல் ஃபாயில் எடுக்கிறது இதே பெரிய ஈஸி தான். இஸ்முல் ஃபாயிலை எடுத்து அசல்படி எடுக்கணும். எடுத்த பிறகு இந்த ஒரு சட்டம் வந்து அங்கே வந்து நிற்கும். எந்த சட்டம்? இல்லத்துக்கு ஹரக்கத்து, முந்தினதுக்கு சுக்கூன். அப்போ இந்த ஹரக்கத்துக்கு முன்னாடி கொடுக்கணும். எந்த ஹரக்கத்தை கொடுக்குறோமோ அதுக்கு பொருத்தமான எழுத்தாக மாற்றி விட வேண்டும்.
அந்த சட்டம் செஞ்சிட்டோம். சரி, இஸ்முல் மஃபூல் எப்படி வரேன்? பொதுவாக மற்றதுக்கு இல்லத்து இல்லாத எழுத்துக்கு வந்து எப்படி வரேன்? அக்ரம முக்கு ரமுன், முக்கு ரிமுன் இஸ்முல் ஃபாயிலு, முக்கு ரமுன் இஸ்முல் மஃபூலு, முசுலிமுன் இஸ்முல் ஃபாயிலு, முசுலமுன் இஸ்முல் மஃபூலு, முசுலிஹுன் இஸ்முல் ஃபாயிலு, முசுலஹுன். அதுதான் வித்தியாசம். அதாவது முசுலீன் வருதில் அந்த கசரு ஃபத்தஹா மாறிக்கணும். இதுதான் இஸ்முல் மஃபூலு பொதுவாக இல்லத்து இல்லாத சொற்களுக்கு உள்ளது. அப்போ நம்ம இது அக்வமோட எடுத்திங்கன்னா இஸ்முல் எப்படி வரேன்? மூக்கு விமுண்டு வந்துச்சுல இஸ்முல் ஃபாயிலு, முஸ்முல் மஃபூலுக்கு அந்த வாவுக்கு ஃபத்தஹா கொடுத்துட வேண்டியதுதான். மூக்கு விமுன் என்ற அந்த வாவுடைய கசரை ஃபத்தஹா மாற்றிட்டீங்கன்னு வைங்க, அப்படி ஃபத்தஹு போட்டிங்கன்னு சொன்னால் முக்குவமுன் இஸ்முல் மஃபூல் ஆகிடுச்சு. இஸ்முல் மஃபூல் ஆன பிறகு இப்போ என்ன செய்யணும்? இல்லத்து சட்டம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. என்ன இருக்குது? வாவுக்கு ஹரக்கத்து, முன்னாடி சுக்கூணும். அப்போ இந்த ஹரக்கத்து என்ன ஹரக்கத்து? ஃபத்தஹு. ஃபத்தஹத்தையும் காஃபில் கொடுத்துட்டு ஃபத்தஹுக்கு பொருத்தமான எழுத்து எது? அலிஃபு. முகாமுன், முக்குவமுன் எப்படி மாறிக்கிறேன்? முக்குவமுன்கிற அந்த ஹரக்கத்தை அங்கே கொடுத்துட்டீங்கன்னா முக்குவமுன்கிறது வந்து எப்படி மாறினேன்? முக்கீமுன் என்றதுக்கு பதிலாக முகாமுன் இப்படி மாறிக்கிறோம். முகாமுன் இஸ்முல் மஃபூல் இப்படி. அப்போ முக்கீமுன் என்றால் இஸ்முல் ஃபாயிலு, முகாமுன் என்றால் இஸ்முல் மஃபூலு. அக்வம முக்கு விமுன், முக்கீமுன் இஸ்முல் ஃபாயிலு. அக்வம முக்கு வமுன், முகாமுன் இஸ்முல் மஃபூலு. இஸ்முல் மஃபூல் எடுத்து என்ன செய்யணும்? இந்த காட்டுக்கு போகிற இஸ்முல் மஃபூலு அக்வம முக்குவமுன் முகாமுன் இஸ்முல் மஃபூல் எடுத்துக்கிட்டு முகாமுன் முகாமானி முகாமுன முகாமத்துன் முகாமத்தானி முகாமாத்துன். இதுதான் அஃபாலோட இதை 3 எழுத்து சொற்களை வந்து இல்லத்து எழுத்து இருக்கும்போது அஃபாலான்னு மாற்றினீங்கன்னு சொன்னால் என்னென்ன மாற்றங்கள்லாம் வருது? 2 சட்டம் தான் அதில் சுற்றி சுற்றி வரும். என்ன சட்டம் வரும்? அஃபாலான்னு மாற்றும் பொழுது இதுக்கு ஹரக்கத்து, முந்தின எழுத்துக்கு சுக்கூன், அப்படி ஒரு சட்டம் வரும். அல்லது 2 சுக்கூன் வரும். இந்த 2 சட்டங்கள் அதில் இடம்பெறதுனால அதுக்கு ஏற்றவாறு அந்த அஃபாலை என்ன செய்யும்? மாறிக்கிறோம். அக்குவமண்டா அக்காமண்டு மாறும், யுக்குவிமுண்டா யுக்குவிமுண்டு மாறும், இப்படி மாறிக்கிட்டே வந்துடும். இது அஃபாலை முடிச்சிட்டோம். அஃபாலுக்கு அடுத்து என்னது? ஃபஅல. அஃபாலவில் என்னென்ன இருக்குன்னு படிச்சிட்டோம்ல. அப்போ அஃபாலவில் மாறும்னு படிச்சிட்டோம். ஃபஅலவில் மாறாதுன்னு வச்சுருக்குறோம். ப்ளூ கலர் கொடுத்துருக்குறோம். சிவப்பு கலராக உள்ளதாக மாறும். ஃபஅல வந்து மாறாது. மாறாதுன்னா எப்படி? உதாரணமாக வந்து இப்போ கவ்வமன் இருக்குது. உதாரணமாக இப்போ கவ்வமன் எடுத்துக்கிறோங்க. கொஞ்சம் பெரிய எழுத்தாக போட்டு காட்டுறேன். இப்போ கவ்வம இருக்குது. ஃபஅல. இந்த கவ்வமுடைய வந்து சத்து செய்கிறத உடைங்க. இந்த இருக்குது கவ்வம. இதுவும் கவ்வம தான், இதுவும் கவ்வம தான். அதாவது சிகப்பு கலரை நான் கொடுக்க போகிறேன்னே, அதுவும் கவ்வம தான். கருப்பாகவே இருக்குதே, அதுவும் கவ்வம தான். அப்போ 2 கவமம். இதில் ஒன்றில் வந்து சத்து பண்ணியிருக்கோம், இன்னும் பண்ணாமல் இருக்கிறோம். நம்ம சத்து பண்ணாத எடுத்துக்கிறோம். ஃபஅலன்னு மாற்றுறோம். கவம என்பதை வந்து ஃபஅலன்னு மாற்றினா கவ்வமன்னு வந்துருச்சு. இப்போ வந்து இதில் இல்லத்து சத்தை அமுல்படுத்தினேன்னு வைங்க. என்ன மாதிரி அமுல்படுத்துவது என்று சொன்னால், இந்த வாவுடைய ஹரக்கத்தை தூக்கி முன்னாடி வந்து சுக்கூனில் கொடுத்தீங்கன்னா வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, முந்தின எழுத்துக்கு சுக்கூன் இருக்குது, அதுவும் இல்லத்து எழுத்தாக இருக்குது. வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, முந்தின எழுத்துக்கு மாற்றலான்னு பார்த்தோம்னா அதுவும் வாவாக தானே இருக்குது. அப்போ அந்த இல்லத்தை அமுல்படுத்த இயலலை. அதனால் என்ன செய்கிறாங்க? கவ்வமன்னா கவ்வம தான். அதாவது இல்லத்து எழுத்து இருக்கும்போது ஃபஅலன்னு மாற்றினீங்கன்னு சொன்னால் கவ்வம கவ்வமா சரியான எழுத்து மாதிரியே போகும். நசரவுல நசரங்கிறீங்கல்ல, நசர நசரா நசருன்னு இதை மாறுமா? அந்த மாதிரி கவ்வம கவ்வமா கவ்வமு கவ்வமத்து எந்த மாற்றம் வராது பாருங்கள். கவ்வமத்து கவ்வமத்தா கவ்வம்ன கவ்வம்த கவ்வம்துமா கவ்வம்தும் கவ்வம்தி கவ்வம்துமா கவ்வம்துன்ன கவ்வம்து கவ்வம்னா. அப்போ இல்லத்து எழுத்து இருக்கிறது. எந்த ஒரு இல்லத்து சட்டமும் அதில் அப்ளை ஆகலை. ஃபஅலவுல அந்த கவ்வமை வந்து மஜ்ஹூல் ஆக்குறீங்க, குவிமண்டு. கவ்வமை மஜ்ஹூல் ஆக்குனா குவிமை. இப்போ சிவப்பு கலராக போட்டது வந்து சத்து இல்லாமல் உள்ளது. கருப்பாக கொடுத்துருக்கிறது வந்து சத்தை உடச்சி சொல்லியிருக்கிறேன், குவிமை.
இந்த குவிமோவில் என்ன சட்டம் வரும்? வாவுடைய ஹரக்கத்தை முந்தின எழுத்து கொடுக்கலாம்னு பார்த்தா முந்தின எழுத்து வாவாக தானே இருக்குது. வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, முந்தின எழுத்துக்கு சுக்கூன் இருக்கிறது. அந்த சுக்கூன் உள்ள எழுத்து இல்லத்து எழுத்தாக இருக்குதே, அப்போ மாற்றி வேலை இல்லையே, அதனால் பேசாமல் விட்ருக்காங்கிறான். குவ்விம கவமாவுக்கு மஜ்ஹூல் என்ன? குவ்விம குவ்விம குவிமா குவிமு குவிமத்து குவிமத்தா குவிம்னா குவிம்த குவிமுத்துமா குவிம்த்து குவிம்னான்னு வரைக்கும் வந்துடும். அப்போ மாலி மாறுஃபுலையும் மாற மாட்டேங்குது, மாற தேவையில்லை. மாட்டேங்குதுன்னா மாற்றும் அவசியம் எழவில்லை. அது மாதிரி யு கவிமுன்னு இருக்கு வைங்க, வருங்காலம் கவம யு கவிமு. யு கவிமூலை வந்து சத்து பண்ணி இருக்கிறது வந்து சிவப்பில் உள்ளது சத்து பண்ணி காட்டியிருக்கிறேன், அந்த கருப்பாக உள்ளது உடச்சி காட்டியிருக்கிறோம். யு கவ்விமு இப்படி தானே வரும். இந்த ரெண்டு பாவத்தானே சத்து பண்ணி ஒரே எழுத்து மாதிரி ஆக்கியிருக்கிறோம். இந்த யு கவிமூலை என்ன சட்டம் இருக்குது? வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, முன்னாடி சுக்குன் இருக்குன்ட்டு சொன்னாலும் முன்னாடி உள்ளதும் வாவாக தானே இருக்குது, இல்லத்தை தானே இருக்குது. ஒரு இல்லத்துலேருந்து பிடிங்கி இன்னொரு இல்லத்தில் கொடுக்குற என்ன அர்த்தம் இருக்குது? அதனால் பேசாமல் இருந்துட்டு போகுது. யு கவ்விமு யு கவ்விமுல எந்த மாற்றம் வராது. யு கவ்விமு யு கவ்விமானி யு கவ்விமூன து கவ்விமு து கவ்விமானி யு கவ்விம்ன யு கர்ரிமுன மாதிரி தான். து கவ்விமு து கவ்விமானி து கவ்விமூன து கவ்விமீன து கவ்விமானி து கவ்விம்ன உ கவ்விமு நு கவ்விமு. இல்லத்து மாதிரி இருக்குதா? இல்லத்து சட்டம் ஒன்றுமே வரலை. அஃப் அளவில் தான் வருதே தவிர ஃப அளவில் வரமாட்டேங்குது. அது மாதிரி யு கவிமுக மஜ்ஹூல் சொல்கிறோம். இதை சத்து செஞ்சது சேப்பாக போட்டிருக்கிறேன், சத்து அதை உடச்சி காட்டுறது கருப்பாக காட்டியிருக்கிறேன். யு கவ்வமு இதில் என்ன சட்டம்? வாவுக்கு ஹரக்கத்து முன்னாடி சுக்கூன் என்று இருந்தாலும் அதுவும் வாவாத்தானே இருக்குது, ஒன்றும் செய்யக்கூடாது, விட்டுற வேண்டியதான். இப்போ யு கவ்வமு யு கவ்வமு யு கவ்வமானு யு கவ்வமுன்னு அப்படியே வரும். சரியா? அதுக்கப்புறமேலு அமுர் எடுக்கிறீங்க, அமுர் காய்வு படர்க்க ஏவல் எடுக்கிறீங்க. ஏவல் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது சத்து பண்ணது சேப்பாக இருக்கா, அதை உடைச்சி பாருங்கள். லியு கவ்யும் இதில் என்ன சட்டம் வரும்? ஒரு சட்டம் வராது. இந்த வாவுடைய இறக்கத்தை எடுத்து அடுத்த வாவுக்கு ஏன் கொடுக்கணும்? வாவுடைய இறக்கத்தை எடுத்து காவு கொடுத்து இல்லத்து இல்லாத எழுத்து கொடுத்தா அது ஓகே. ஒரு இல்லத்து எழுத்துடைய ஹரக்கத்தை பறித்து இன்னொரு எழுத்து கொடுக்கறதுனால அதுலேயும் அந்த ஒரு 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 ஃபாய்தா இல்லையே, அதே பலவீனம் தானே, அதனால விட்டுற வேண்டியதான். லியு கவ்விம் அமுரு காயிபுனை மாறாது. லியு கவ்விம் லியு கவ்விமா லியு கவ்விமு லித்து கவ்விம் லித்து கவ்விமா லியு கவ்விம்ன காயிபுனை மாறல. அமுரு ஹாலிர் இருக்குன்னு வைங்க, அமுரு ஹாலிர் முன்னிலை ஏவல் இருக்குன்னு வைங்க. முன்னிலை ஏவல் எப்படி வரும்? கவ்வம து கவ்விமு து கவ்விமுல எடுத்துடுறீங்க. எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? கவ்விம்னு வரும். கவ்விம் என்பதை உடைச்சிங்கன்னா இப்படி வரும். இது உடைக்காதது, இது உடைச்சது. கருப்பாக உள்ளது உடைச்சிருக்கு வாவை, சிகப்பாக உள்ளது உடைக்காமல் சேர்த்துருக்குது. கவ்விம் இதில் ஏதாவது செய்ய வேண்டி வருமா? ஒன்றும் வராது. இந்த ஹரக்கத்துக்கு இன்னொரு இல்லத்து கொடுக்க தேவையில்லை. அப்போ கவ்விம்னு சொல்லிட வேண்டியதான். அப்போ அமுரு சொல்ல சொன்னால் கவ்விம் கவ்விமா கவ்விமு அமுர் ஹாலிர் கவிமி கவிமா கவிம்ன. அது விளக்கல் சொல்கிறீங்க. லாயு கவ்விம் லாயு கவிமா லாயு கவிமு லாத்து கவ்விம் லாத்து கவிமா லாயு கவ்விம்னு அதுவும் எந்த மாற்றம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது வந்து இஸ்முல் ஃபாயில் சொல்கிறீங்க. கவ்வமோக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன? முகவ்விமுன். கவ்வமோக்கு முகவ்விமுண்டு வரும். இந்த முகவ்விமுல் ஏதாவது செய்யணுமானா ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த முகவ்விமுன்கிறது வந்து சத்து செஞ்சது ஒன்று சத்து செய்யாமல் ரெண்டு காட்டியிருக்கணும். சரியா? இந்த இருக்குது. அப்போ முகவ்விமுன் இது சத்து செஞ்சு வச்சுருக்குறோம். உடைச்சி பார்ப்போமே, உடைச்சி பார்த்தா இப்படி தான் வரும். இப்படி வந்துச்சின்னு சொன்னால் இந்த ஹரக்கத்துக்கு அந்த இல்லத்துக்கு கொடுக்குறதுனால என்னது? அது தேவையில்லை. இஸ்முல் ஃபாயில் முகவ்விமுன் தான், மாற மாட்டேங்குது. அதாவது அஃப் அளவில் வந்து மாறுதில்ல, அஃப் அளவில் வந்து முக்குவிமுண்டு மாறுது. ஃப அளவில் வந்து முகவ்விமுன் தான். முகவ்விமுன்கிறது அது எப்படி வருமோ அப்படி. அதாவது சாதாரண எழுத்து வரும்ல, முசல்லிமுன் முஅல்லிமுன் முகவ்விமுன், எந்த மாற்றமும் இல்லை. சஹீஹான நோய் இல்லாத எழுத்து எப்படி வருமோ அந்த மாதிரியே இஸ்முல் ஃபாயில் வந்துடுதா. எதுக்குன்னா ஃப அளவில் மாறலன்னு காட்டுறக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஃபா அளன்னு எடுத்துக்கிறங்க. ஃபா அளவில் மாறுமாண்டா அதுலேயும் மாறாது, அதுலேயும் இதே டாபிக் தான் இருக்குது. ஃப
ஃபாலன்னு மாற்றினீங்கன்னா ஃபாலுங்கிறான் இஸ்முல் மஃபூல். முகவ்வமுன் முகவ்விமுன் இஸ்முல் ஃபாயிலு, முகவ்வமுன்னு சொன்னால் இஸ்முல் மஃபூல். முகவ்வமுன்னு சொல்லும்போது என்ன நிலைமை வருதுன்னு கேட்டால் இதே தான், முகவ்வமுன் அதை உடைச்சா இப்படி வரும். அப்போ இந்த வாவுடைய இறக்கத்தை வாவில் தான் கொடுக்க வேண்டி வருது, வேணாம் விட்டுருவோம். முகவ்வமுன் இஸ்முல் மஃபூல், முகவ்விமுன் இஸ்முல் ஃபாயிலு, முகவ்வமுன் இஸ்முல் மஃபூல். முகவ்வமுன் முகவ்வமானி முகவ்வமூன முகவ்வமத்துன் முகவ்வமாத்தானி முகவ்வமாத்துன் அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த 12 அமைப்பில் அஃஅலவுல மாறுவதை நம்ம பார்த்துட்டோம். ஃபஅலவுல மாறலை. சரி, ஃபாலவுல மாறுமா? மாற ஏதாவது சான்ஸ், ஏதாவது மாறுவதற்கு சட்டம் வருதா என்று கேட்டால் அதில் என்ன செய்யணும்? ஃபாலன்னு இருக்குது. அதாவது நான் டீப்பாக சொல்கிறேன். இதை கூட நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் அந்த 4ல் மாறும் மற்றதில் மாறாதுன்னு வச்சுக்கிறேங்க. நான் மாறினா என்ன வருங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லி காட்டுறேனே தவிர அதை இவ்வளோ டீப்பான தெரிய அவசியமும் கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சுட்டு போயிடுறேன், அஃபால இஃப்தால இன்ஃபால இஸ்தஃபாலன்னு மாற்றும் பொழுது அந்த சட்டம் உங்களுக்கு அம்பலாகும். எந்த சட்டம்? இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து, முந்தினதுக்கு சுக்கூனு, அந்த ஒரு சட்டம் அங்கே நிற்கும். அதுக்கு தகுந்தவாறு இந்த ஹரக்கத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மாற்றணும். 2 சுக்கூனுங்கிற ஒரு மேட்ரு நிற்கும். மற்ற இடங்கள்ல எல்லாம் இந்த பஞ்சாயத்து வராது. இப்படி விளங்கிட்டாலே போதும். நான் சும்மா எடுத்து காட்டுறது எதுக்குன்னு கேட்டால் இல்லத்துக்கு இங்கே வேலை இல்லைன்னு காட்டுறதுக்காக தான் செஞ்சுருக்கிறேன். எல்லாத்தையும் இப்படி கூட நீங்கள் தெரிய வேண்டியதில்லை, அது ட்ரையாகவும் போயிடும். நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும், அஃபால அஃபால இஃப்தால இன்ஃபால இஸ்தஃபால இந்த 4 அமைப்புகள்லையும் இல்லத்து சட்டம் வரும். நடுவில் இல்லத்திருக்கும்போது, நடு எழுத்தில் இல்லத்திருக்கும் பொழுது அஃஅல இஃப்தால இன்ஃபால இஸ்தஃபால மீதி உள்ள 8லையும் சாதாரண எழுத்து மாதிரியே நீங்கள் சொல்லணும். கவலன்னு இருக்குதா, கவ்வல காவல கவ்வல காவல. இக்கு தவளவுல இக்கு தாளன்றணும் மாறிடும். இன்கவளவுல இன்காலன்னு மாறிக்கிறோம். அப்போ அந்த 12 இதில் 4 அமைப்புகளில் தான் 3 எழுத்து சொல்லை மாற்றும் பொழுது 4 அமைப்பில் தான் இல்லத்தை செய்ய வேண்டிய, இல்லத்தை அமுல்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஃபா அலன்னா காமவுலேருந்து காவம. சரி, காவமன்னு இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது. வாவுக்கு ஹரக்கத்தை கொண்டு இப்போ என்ன செய்கிறது? ஒன்றுமே செய்ய ஒரு சட்டமே இல்லை. வாவுக்கு முந்தின எழுத்து கொண்டு கொடுக்கலாமான்னு பார்த்தா அது அலிஃபாக இருக்குது. வாவுடைய ஹரக்கத்தை கொண்டு போய் அதுக்கு முந்தின எழுத்து அலிஃபு, அலிஃபும் இல்லத்தான எழுத்து தான். காஃபில் கொண்டு காஃபில் ஹரக்கத்து இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த காவமவில் இல்லத்தை அமுல்படுத்த வேண்டிய எந்த ஒரு தேவையுமே வரலை. அதனால் காவம என்பதை காவமா காவமா காவமும் காவமத்து காவமத்தா காவம்னா வருங்கால யுகாவிமு யுகாவிமானி யுகாவிமூன அங்கே எல்லாம் இந்த இல்லத்து ஒரு சட்டம், பொதுவான சட்டம் படிச்சிருக்கோம்ல, அந்த கிரவுண்டுங்க இல்லை. அதனால் ஃபாலவில் மாற மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஃபால வச்சா 12ல் தஃஅல ஃபஅலவில் மாற மாட்டேங்குது, ஃபாலவில் மாற மாட்டேங்குது. தஃஅலவில் மாறுமான்னு கேட்டால் வெறும் ஃபஅலவுக்கு என்ன நிலைமையோ அதான் தஃஅலவுக்கும். கவ்வல கவ்வல அதே தான், அதே நிலை தான். தஃஅல அதுக்கு மாறாது. எங்கே மாறும்னு கேட்டால் இஃப்தாலோட மறுபடியும் மாறப்போகுது. இஃப்தாலோட கொஞ்சம் மாறுறதை மட்டும் செஞ்சு பார்த்துருவோம். தஃஅல வரைக்கும் பார்த்துட்டோமா, நம்ம இஃப்தாலுக்கு வருவோம். இஃப்தாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இருக்குது இஃப்தால. இஃப்தால உதாரணமாக ஹயரன்னு இருக்குது, நடுவில் இல்லத்தெழுத்து இருக்குதா. சரி, இதை இஃப்தாலாவை மாற்றுறோம். இஹு தயர. ஹயர என்பதை மாற்றினா எப்படி வரும்? இஹு தயர. இஹு தயர என்று வந்தால் இதில் என்ன சட்டம் வருது? இல்லத்து சட்டம் இருக்குதா? கொஞ்சம் பெருசாக்குனா உங்களுக்கு தெரியும். இல்ல சட்டம் வருதான்னு பார்க்குறக்கான்னு கொஞ்சம் பெருசாகி காட்டுறேன். இப்போ இஹு தயரன்னு இருக்குல்ல, இஹு தயரவில் என்ன சட்டம் இருக்குது? ஏக்கு ஹரக்கத்து இருக்குது, முந்தின எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்குது. இதுக்கு என்ன சட்டம்? பொது சட்டம், அலிஃபா மாற்றிடணும். இல்லத்து எழுத்துக்கு ஹரக்கத்து. ஹரக்கத்துனா எந்த ஹரக்கத்தோ, ஃபத்தஹோ கசரோ லம்மோ,
ஏதோ ஒரு ஹரக்கத்து இருக்குது, முந்தின எழுத்து ஃபத்தகு. அப்படி இருந்தால் தயன்னு வருதுல, தயன்ற தா தான். இஹு தயர என்று வந்தால் என்ன செய்யணும்? இஹு தார. இஃப்தாவில் மாறுது பாருங்க. இஃப்தாவில் என்ன சட்டம் வருது? இல்லத்துடைய எழுத்துக்கு ஹரக்கத்து, காலவுக்கு கொஞ்சம் கவலை காலன்றீங்கல்ல, அதே தான். இஹு தயர இஹு தார, இஹ்தாரன்னு மாறிக்கணும். இந்த இஹ்தாரன்னு மாற்றி காட்டிருக்கு. அப்போ இஹ்தாரன்னு மாற்றின எப்படி வரும்? இஹ்தாரன்னு மாற்றிட்டு நீங்கள் சர்வ் செஞ்சு பாருங்கள். இஹ்தார, இஹ்தாரா, இஹ்தாரு, இஹ்தாரத்து, இஹ்தாரத்தா வரைக்கும் பேசாமல் ஓடிட வேண்டியதான். இங்கே வந்தவொன்னே என்ன செய்யணும்? இன்னொரு சட்டம் வந்துடும். இப்போ இஹ்தார்ன, இஹ்தார்னவுல என்ன இருக்குது? இஹ்தர்ன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஸ்க்ரீனில். அப்போ இஹ்தாரத்து, இஹ்தாரத்தா, இஹ்தார்ன. இந்த தார்னவுல என்ன சட்டம் வருது? இன்னொரு சட்டம் இங்கே வந்துடுது. என்ன சட்டம்? ரேக்கு சுக்கூனு, அதுக்கு முந்தைய அலிஃபுனாலே சுக்குன்னு தான் அர்த்தம். அலிஃபில் ஆயி ஊண்டு போடலைன்னு சொன்னால் அது சுக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இஹ்தார்னண்டா 2 சுக்குன்னு வந்துடுது. அலிஃபை எடுத்துட வேண்டியதான். இஹ்தர்ன. அப்போ இங்கே வரைக்கும் நீட்டிக்கிட்டே வரணும். இஹ்தார நீட்டி நெடிலாம். இஹ்தார, இஹ்தாரா, இஹ்தாரு, இஹ்தாரத், இஹ்தாரத்தா வரைக்கும் தான் நெடில். பெண்பால் பன்மை வந்தோன்னா இஹ்தர்னன்றணும். ஏன் தர்ணங்கிறோம்? இந்த இடத்துல தார்னன்னு சொல்லி வருது, 2 சுக்குன்னு வந்துடுது. இஹ்தர்ன. இங்கே மாற்றின மாதிரி தான் கடைசி வரைக்கும் அப்படி தான் வரணும், குறிலாக தான் வரணும். அந்த முதல் 5 மட்டும்தான் என்ன செய்யணும்? நீங்கள் நீட்டி சொல்லணுமே தவிர மீதி உள்ளதெல்லாம் இஹ்தார்த்தன்னு வர சொல்லலாமா? இஹ்தர்த்த, இஹ்தர்த்துமா, தார்த்துமான 2 சுக்குன்னு ஆயிரும். அப்போ இஹ்தர்த்த, இஹ்தர்த்துமா, இஹ்தர்த்தும், இஹ்தர்த்தி, இஹ்தர்த்துமா, இஹ்தர்த்துன்ன, இஹ்தர்த்து, இஹ்தர்னா. அப்போ இல்லத்துறை எழுத்து நடுவில் வந்து வாவுய இருந்து அதை இஃப்தால என்று மாற்றினீங்க என்று சொன்னால் ஒரு என்ன சட்டம் வரும்? அதில் 2 சட்டம் இது வரைக்கும் அமலாகுது. ஒன்று இல்லத்துக்கு ஹரக்கத்து, முந்தினதுக்கு ஃபத்தகு. அந்த பொது சட்ட பிரகாரம் அந்த இல்லத்து எழுத்தாகிய ஏயோ வாவோ எது இருந்தாலும் சரி அது அலிஃபாக மாறிக்கணும். இஹு தயர, இஹு தார அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றோம். ஒரு 5 வார்த்தை வரைக்கும் வந்து சொல்லிகிட்டே வந்துடுறோம். 6வது வார்த்தைக்கு வரும் பொழுது இன்னொரு சட்டம் வந்து குறுக்க நிற்குது. இஹ்தார, இஹ்தாரா, இஹ்தாரு, இஹ்தாரத், இஹ்தாரத்தா, இஹ்தார்ன. இந்த இடத்துல என்ன செய்யுது? தார்னன்னு வருவீங்கள, அலிஃபுக்கு ஒரு சுக்குணும், ரேக்கு ஒரு சுக்குணும். இப்போ என்ன செய்யணும்? அலிஃபை எடுத்துகிட்டு இஹ்தர்ன. இந்த இடத்துல வர்ற மாதிரி தான் கடைசி வரைக்கும் வரும். இஹ்தார்த்தன்னு வரும், 2 சுக்குணும், இஹ்தர்த்த. அப்போ சொல்லி பழகணும். இஹ்தார, இஹ்தாரா, இஹ்தாரு, இஹ்தாரத், இஹ்தாரத்தா, இஹ்தர்ன. இஹ்தர்த்த, இஹ்தர்த்துமா, இஹ்தர்த்தும், இஹ்தர்த்தி, இஹ்தர்த்துமா, இஹ்தர்த்துன்ன, இஹ்தர்த்து, இஹ்தர்னா. அப்போ இஃப்தாலவில் உள்ள சட்டம் வழங்குதா? இஃப்தாலவில் வந்து 2 சட்டம் வரும். என்ன சட்டம் வரும்? பொதுவான சட்டம் வந்து இல்லத்துக்கு ஹரக்கத்து, முன்னாடி உள்ளதுக்கு ஃபத்தகுங்கிற வகையில் அலிஃபா மாற்றுவது. சில இடங்களில் என்ன செய்யும்னா அதுக்கும் அடிஷனலாக இன்னொரு சட்டம் சேர்ந்துக்கிறேன், 2 சுக்கூன். 2 சுக்கூன் வர இடத்துல என்ன செய்யணும்? அலிஃபை எடுத்து விட்டுறணும். இஃப்தாலவில் மாறுறது வழங்குதா? மாற வேண்டிய அவசியம் ஏற்படுது. சரி, அதையே மஜ்ஹூல் ஆக்குறோம். இஃப்தால என்ன செய்கிறோம்? மஜ்ஹூல் ஆக்குறோம். மஜ்ஹூல் என்ன? இஃப்தாலவுக்கு உஃப்துயில. அப்போ இஹு தயர, இஹு தயரவுக்கு வந்து மஜ்ஹூல் என்ன? உஹு துயிர. சரியா? இஃப்தால உஃபு துயில, இஹ்தமல உஹு துமில. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இஹு தயர என்பதற்கு மஜ்ஹூல் வந்து உஹு துயிர வந்துருச்சு. இதுக்கு ஒரு சட்டம் ஏற்கனவே படித்த சட்டம் தான். என்ன சட்டம்? இல்லத்துறை எழுத்துக்கு வந்து ஏ இருக்குன்னு வைங்க, ஏக்கு வந்து கசர் இருக்குது. கசர் இருந்தால் அதுக்கு முன்னாடி வந்து ஃபத்தகோ கசரோ இருந்தால் ஏயாவே இருக்கும். அதுக்கு முன்னாடி லம்மு வந்துருச்சுன்னு வைங்க, ஏக்கி கசரு, முந்தின எழுத்துக்கு லம்மு வந்தால் ஏ வாவா மாறிக்கிறோம். எப்படி வந்துடுறேன்? ஏ வந்து அந்த ஏக்கு வந்து துயின்னு வந்துச்சுன்னு வைங்க, தீண்டு மாறிக்கணும். அதாவது ஏற்கனவே ஏக்கு வந்து கசரு,
முன்னாடி வந்து லம் இருந்துச்சின்னு சொன்னால் அந்த லம் என்ன வாங்கிக்கிறத ஏக்கு ஏற்றவாறு கசரா மாறிக்கணும். உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டியிருக்கிறோம். எப்படி காட்டியிருக்கிறோம்? லயு லயுண்டா லயுண்டா சொல்லலாம், லய லயண்டா சொல்லலாம், லுய லுய லுயின்னு வந்துச்சுன்னு வைங்களேன், லீண்டு மாறிக்கணும். அந்த ஒரு சட்டம் ஏற்கனவே உங்களுக்கு நினைஞ்சிருக்கு, பொது சட்டம் சொல்லி தந்துருக்குது. அந்த சட்ட பிரகாரம் உஹு துயிர துயின்னு வந்துட்டுனா தீண்டு மாறிடும். துயி தீ, முயி மீ, லுயி லீ அப்படி மாறிக்கிறோம். அந்த சட்டம் இங்கே அம்பளாவது எப்படி? உஹு துயிரண்டு வந்துச்சுன்னு சொன்னால் உஹ் தீர, உஹு தீரன்னு மாற்றிருக்கு பாருங்கள். உஹு துயிரங்கிறத உஹு தீரன்னு மாற்றிட்டோம். மாற்றி சர்வ் செஞ்சு பாருங்கள். உஹு தீர, உஹு தீரா, உஹு தீரு, உஹு தீரத்து, உஹு தீரத்தா. இங்கே வந்துடுது இன்னொரு சட்டம். அந்த சட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால் உஹு தீர்ன, ரெண்டு சுக்குன்னு வருது. ஏயை போக்கிட்டு உஹு தீர்ன. இந்த 5லையும் ஏ இருக்கும். இது மீதி உள்ள சொற்களில் இருக்காது. அப்போ உஹு தீர்ன, உஹு திருத்த, உஹு திருத்துமா, உஹு திருத்தும், உஹு திருத்தி, உஹு திருத்துமா, உஹு திருத்தும்னா உஹு திருத்து, உஹு திருநா. அப்போ இஃப்தாலைங்கிற வடிவத்துக்கு மாற்றி அதுக்கு சென்றகால செய்வினையும் சொல்லிவிட்டோம், அதுக்கு செயற்பாட்டு வினையும் சொல்லிட்டோம். வருங்காலம் மாற்றணும் போது என்ன மாதிரி வரும் அதை இன்ஷால்லா என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். இதை இஃப்தாலை என்பதையே எந்த இஃப்தாலுக்கு பார்த்துட்ருக்குறோம்? நடுவில் இல்லத்து எழுத்து வரக்கூடிய சொற்களை இஃப்தாலை என்று மாற்றினால் என்ன அமுலாகிறது என்பதை பார்த்து வருகிறோம். சென்ற காலம் பார்த்துட்டோம். இனி வருங்காலம், இஸ்முல் ஃபாயிலு, இஸ்முல் மஃபூலு, ஏவல், விளக்கரெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை வந்து இன்ஷால்லா என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.